Hi friends, welcome to my channel Goal of Dreams. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சம்மர் டைம்க்கு ஏத்த ஒரு ஜில்லுன்னு ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லெஸ்ஸி தாங்க பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். 200 ml நான் தயிர் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஐஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா நான் பாலாடை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நட்ஸ் வச்சிருக்கேன். முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து நான் ஒரு 10 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். இதுல நான் 200 ml தயிர் எடுத்திருக்கேன். நல்லா புளிச்ச தயிர் நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத நம்ம நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நுர வர்ற அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். லெஸ்ஸிக்கு ரொம்ப முக்கியமே அந்த நுர தாங்க. அந்த நுரையோட இருக்கும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நீங்க நல்லா நுர வர்ற அளவுக்கு அதை வந்து நீங்க நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த சம்மர் டைம்ல வீட்ல உங்களுக்கு புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த லெஸ்ஸியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஏன் இதுல வந்து புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன்னா, அந்த இனிப்பு புளிப்போட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் கொஞ்சம் பாலாடை சேர்த்துக்கிறேன். இதுல பாலாடை, வெண்ணெய், சர்க்கரை இது மூணையும் நல்லா அந்த நுரையோட கலந்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட வெண்ணெய் இல்ல, அதனால நான் வெண்ணெய் சேர்க்கல. நான் இதுல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வறுத்த நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெஸ்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் டைம்ல நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.